அது நண்பர்களே, முன்னாடி தெரியுது பாருங்கள் கேஎஸ் பஸ்ஸு. இதுதான் பஸ். இன்னைக்கு மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிறேன். மணி 7:15 கேஏஎஸ் பஸ் மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் கிளம்பியிருக்கு. இன்னும் 1.5 மணி நேரம் டைமு. எவ்வளோ நேரம் தெரியல, பார்க்கலாம். நான் அப்படியே போகிறப்ப முக்கியமான ப்ளேஸ் ஏதாச்சும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மகனில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா, சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணால் டக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோ கொடுப்போம். பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. ஜிஹெச் ஸ்டாப் தாண்டுது. அப்படியே ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அப்புறம் கீழ் ரோட்டில் அப்படியே நேராக போயிடும். இது நாடோட வந்துடுது. இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போனால் சேலம் 52 கிலோமீட்டர், பெங்களூர் ஈரோடு 55 கிலோமீட்டர். மேலே ஈரோடு தான் போயிட்டு இருக்கோம். கேபிடி பஸ் ஒன்று நிற்கிது. பவானி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இது கோலம்பரத்து ஒரு 7 கிலோமீட்டர். இதுதான் ஹைகோர்ட்டு. பவானி அந்தியூர் பிரிவு தாண்டி போயிட்டுருக்கோம். ஈரோடு இங்கேருந்து 17 கிலோமீட்டர். ஏஎன்சி கார்னர். கோயம்புத்தூர் 103, சேலம் 59, லட்சுமி நகர் பைபாஸ். பவானியிலிருந்து அபராதோடைய ஈரோடு போகிற ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு போட்டுருக்காங்க. அதனால் லெஃப்ட்லாம் பாருங்க, ரோடு அவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு வர பஸ் உள்ள போகுது. ஈரோடுலேருந்து ஈரோடு வந்தோம். இந்த பிளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. காலையில் நேரம், அதனால் பெருசாக எதுவும் டிராஃபிக் இல்லை. வண்டி ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா, போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.